எதுக்கு கள்ள போதனை பண்ணணும்? சிம்பிள். உங்களை ஒருத்தன் தவறா வழி நடத்தணும்னா எதுக்காக அவன் அப்படி வழி நடத்தணும்? என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பணம், வேற ஏதாவது? சரி, பணத்தை விட்டுருங்க, வேற ஏதாவது? பேர், புகழ், ஒண்ணு அதுக்காக தான் இருக்கணும். வேற ஏதாச்சும்? அதிகபட்சம் இது ரெண்டு வச்சுக்கலாம். சரி, ஒருத்தர் பேசுறது கள்ள உபதேசமா நல்ல உபதேசமானு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு விளக்கத்தை வைத்திருக்கிறார். 2 பேதுருவினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் எப்பயுமே எங்கதான் இருப்பாங்க? பாலைவனத்தில் இருக்க மாட்டாங்க, உங்களுக்குள்ளதான் இருப்பாங்க. அதுவே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ரொம்ப நல்லவங்கன்னு நம்பிட்டு இருக்கிறோம். ஒண்ணும் கிடையாது. நம்ம குடும்பத்திலே இருக்கலாம், அதே நமக்கு தெரியாம இருக்கலாம். வாசிங்க. அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவங்க கெட்ட நடக்கைகளை கண்டிப்பா அநேகர் என்ன செய்வாங்க? பின்பற்றுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். இதுதாங்க கண்டிப்பா அவங்க எப்படி இருப்பாங்க? பொருளாசை உடையவங்களா இருப்பாங்க. அந்த பொருளை தருவதற்காக உங்களை ஆதாயமா வச்சிருப்பாங்க. அங்க சுத்தி எங்க சுத்தி என்ன பண்ணாலும் சரி, காசில் கொண்டு வந்து வச்சிருவாங்க. அப்படி பணத்தில் கொண்டு வந்து வைப்பாங்க. எங்க சுத்தினாலும் அங்க வந்துருவாங்க. உங்களுக்கே தெரியாதபடிக்கு உங்களை கறந்து கொண்டிருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒருவர் கள்ள உபதேசம் பண்ணுகிறார், நல்ல உபதேசம் பண்ணுகிறார்னா அவருடைய போதனையில அதன் நோக்கத்தை பார்த்தா போதுமானது. அவர் கடைசி என்ன சொல்ல வருகிறார்? ஒரு சபை நல்ல சபையா கள்ள சபையா? அந்த சபை கடைசி என்ன நோக்கத்துக்கு செயல்படுது? பணமா, பரிசுத்தமா? ரொம்ப சிம்பிள். நீங்க ஈஸியா முடிவுக்கு வர முடியும். அப்படி ஒரு முடிவுக்கு நீங்க வர முடியாட்டி அதற்கான விலையை நீங்கள் செலுத்தியாக வேண்டும். யூ ஹேவ் டு பே த பிரைஸ். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்து அறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை. எப்பயுமே உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த வசனத்தை நாங்க என்ன பண்ணல. அப்ப உங்களுக்கு பிடிச்ச வசனத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன்னா, பிடிக்காத வசனத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்குதோ, ஏன்னா மனித இயல்பு எதை பிடிக்கும்? நாம தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, விடு, கர்த்தர் உன்னை எப்படி மாத்துறாருன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுகிறது பிடிக்குமா? ஒன்றும் இல்லை. ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, டாய் ஒழுங்கா நீ தண்ணி அடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதானே மிரட்டுற டாக்டர்கிட்ட போவீங்களா? இதெல்லாம் பண்ணா கூட ஓரளவுக்கு பண்ணுங்க, இந்தாங்க இந்த மருந்து மாத்திரையும் வச்சுங்கன்னா எங்க போவீங்க? இங்கதான் போவோம். என்னங்க அவர் அப்படி திட்டுறாரு அந்த டாக்டர்? எனக்கே ஒரு முறை போகும்போது ஒரு அம்மா பயங்கரமா திட்டி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கே யோசனை வந்தது, இனிமேல் அந்த அம்மாட்ட போக கூடாது. இந்த அம்மா எதுக்காக திட்டுச்சு? நீ ஏன் இப்படி சரியான டயத்துல சாப்பிட மாட்டேங்கிற, கரெக்டா உன்னுடைய டயட் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறன்னு அந்த அம்மா பிடிச்சி திட்டி வச்சிருச்சு. நீ சீக்கிரம் செத்துருவ இப்படியே இருந்தா. எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. இனிமேல் இந்த அம்மாட்ட போக கூடாது. அப்புறம் தான் நம்ம உட்காந்து யோசிக்கிறோம், அந்த அம்மா யாருக்காக திட்டுது? நமக்காக தான் திட்டுது. அந்த அம்மாவுக்கு எனக்கு என்ன இருக்கு? வாக்கியா வரப்பு சண்டையா இருக்கு? ஒண்ணும் கிடையாது. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக திட்டுது. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? என்னை எப்படி நீ திட்டலாம்? திட்டாம கொஞ்சமா செய்வாங்க. நாம சரியா நடக்கலன்னா ஒருத்தர் நம்ம என்ன செய்கிறார்? திட்டுகிறார். நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. யாருக்காக? எனக்காக தான் அவங்க சொல்றாங்க, ஆனா பிடிக்க மாட்டேங்குது. அப்ப எனக்கு பிடிச்ச வசனத்தையே பேசிக்கிட்டு இருந்தாருன்னா அது எவ்வளவு ஆபத்து. பிடித்த மாதிரி வசனத்தை பேசுகிறவன் சாத்தான், உண்மையை பேசுகிறவர் தேவன். நீ தேவனை போல இருப்பாய். உனக்கு எல்லாமே அப்படித்தான் இருக்கணும். ஐயோ, நீ எவ்வளவு நல்லவன் தெரியுமா? உன்னையவா அப்படி பேசிட்டாங்க, உன்னையவா உன் குடும்பத்துல இப்படி சொல்லிட்டாங்க. எப்பொழுதுமே நம்மை உயர்த்தி 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 பேசி சாத்தான் நம்மை கீழே விழத்தள்ளக்கூடியவனா இருக்கிறான். தேவன் அப்படி அல்ல. அவர் பொய்யாய் உயர்த்துகிறவரும் அல்ல, பொய்யாய் தாழ்த்துகிறவரும் அல்ல. அவர் உண்மையை பேசுகிறவர். பாராட்டு இருந்தா பாராட்டு, பாராட்டு இல்லைன்னா இல்ல. இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், உங்களுக்கு விருப்பமான வசனத்தை மட்டும் நாங்க என்ன செய்யல, பேசல. அதை ஒரு சாட்சியா வைக்கிறார் பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வசனம். இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வசனத்தை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம்னு சாட்சியா சொல்லிட்டு இருக்கோம். அதான் காலண்டர்ல பாக்குறோமே. என்னைக்குமே ஆண்டவரே நமக்கு வாக்குத்தத்தமே பிடிச்ச வசனமா தான் கொடுத்துட்டு இருக்காரு. நமக்காக அவர் உட்கார்ந்து பைபிளை தேடி தேடி தேடி, ஐயோ
ஐயோ 1ஆம் தேதி வருது, அவனுக்கு பிடிச்ச மாதிரி 4 வசனத்தை எடுத்து வைக்கணுமேனு மேல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, உட்காந்து தேடிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஆண்டவரை உருவாக்கி வச்சிட்டோம். இவர் சொல்லுகிற சாட்சியை பாருங்க, எங்கள் போதகம் உங்களை ஒரு காலம் இச்சகமான வசனங்களை நாங்க என்ன பண்ணல, சொல்லவும் இல்லை, பொருளாசையுள்ளவர்களாய் மாயம் பண்ணல, தேவனே சாட்சி. தட்ஸ் a evidence. நீங்க ஒருத்தர் சரியான உபதேசம் பண்றாரா, கெட்ட உபதேசம் பண்றாரா? திருப்பூருக்கு ஒரு ஃபேமிலி புதுசா வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஃபேமிலி வந்து நம்ம சபைக்கு வர்றேன்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. பாத்தீங்கன்னா அந்த வாரம் வரல. திரும்ப அவங்களுக்கு நானும் ஒய்ஃபும் கூப்பிட்டு கேட்டோம், என்ன சிஸ்டர் அவங்க கன்ஃபார்மா வர்றாங்கன்னு சொன்னீங்க, அவங்க வராம போயிட்டாங்க, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அவங்க போதகர் எப்படியோ விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாரு. என்ன சொன்னாரு, இவங்க அங்க ஒரு பெரிய அதிருப்தினால சபைக்கு போகாம இருந்துகிட்டாங்க. இவங்க எங்கேயும் போகாம இருக்கிற வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்ல, இங்க போக போறாங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு பிசினஸ் ஆக்கி வச்சிருக்காங்க சர்ச்சை. நமக்கே சொல்றதுக்கே வெக்கக்கேடா இருக்கு. இதெல்லாம் வெளியில இருக்கிறவங்க கேட்டா, டேய் இதுக்கு நாங்க வீட்டிலே இருந்துட்டு போறோங்கிற அளவுக்கு அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க போல் இருக்கு. இவர் போய் அவங்க வீட்டுல என்ன பண்ணிருக்காரு, நான் கர்த்தரை தரிசித்தேன், நீங்க வேற எங்கேயாவது சபைக்கு போனா ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவீங்க, இப்படியே சொல்லிட்டு வந்துட்டார். எனக்கும் நிவேதாவுக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. இப்ப இல்லாம அங்க சொல்லுவாங்க, அத அவங்க நம்பி இருக்கிறாங்க பாருங்க. அதை நாம கவனிக்காம விட்டுறோம் பாருங்க. ஒருவேளை என்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் இப்படி சொன்னாருன்னா என்ன பண்ணுவேன்னு கொஞ்சம் யோசித்து பாரு. அங்கதான் போவேன்னு நிப்பீங்க. ஏப்பா ஒரு சபைக்கு போனா கொல்ற ஆண்டவர், என்ன ஆண்டவர்? பொய் சொன்னா கொல்ல மாட்டேங்கிறாரு, விபச்சாரம் பண்ணா எதுவும் நடக்க மாட்டேங்குது, உலகத்துல எல்லா தப்பும் போதகர்களே பண்ணிக்கிட்டு இருந்தா கூட எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஆனா வேற ஒரு சபைக்கு போயிட்டா நீ ஆக்சிடென்ட்ல செத்து போயிரு விடுவாய். உண்மையிலே நீங்களும் நானா அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், ஏங்க இந்த தவறு செய்யறதற்கா கொல்றாரு, இவர் என்ன ஆண்டவர்னு கேட்டிருக்கணும். கடவுளே இல்லை என்று சொல்லி நாங்க சபைக்கே போகாம இருக்கும் போதெல்லாம் கொல்லல, என்னையா ஆண்டவர் அவரு? அவங்க சபைக்கு போகல, வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இனிமேல் எங்கேயும் போக மாட்டோம், ஏன்னா அதிருப்தி. அப்பெல்லாம் கொல்லாத ஆண்டவர் எப்ப வந்து கொல்ல வராரு? வேற யோசிக்க முடியுதா நம்மளால? ஏன் நம்மளால யோசிக்க முடியல? அந்த அளவுக்கு நம்மள மாத்தி வச்சிருக்கிறாங்க. மதத்தின் பெயரால் மனிதனை குருடாக்கி வச்சிருக்கிற கூட்டமும் உண்டு. பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணுகிற கூட்டம் உண்டு. நம்ம கண்டுபிடிக்க முடியாதா?